உடனுக்குடன் செய்தி. கோவை மாவட்டம் சிறுமுகை கூத்தா மண்டி பிரிவு பகுதியில் 3 நாட்களாக ஒரே இடத்தில் யானை நின்று வருகிறது. யானையின் தாடை பகுதியில் வீக்கமாக இருப்பதாக மக்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். தாடையில் வீக்கம் ஏற்பட்டுள்ளது. யானையின் தாடையில் வீக்கம் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக ஒரே இடத்தில் யானை கடந்த 3 நாட்களாக நின்று கொண்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் காளிதாஸ் வழங்க கேட்கலாம். காளிதாஸ், ஒரே இடத்தில் தொடர்ந்து 3 நாட்களாக யானை நின்று கொண்டிருக்கிறது. இது குறித்த மேலும் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? வணக்கம் மோனிஷா. கோவை சிறுமுகை பகுதியில் 3 நாட்களாக ஆண் காட்டு யானை ஒன்று நோய்வாய்ப்பட்டு ஒரே இடத்தில் நின்று கொண்டிருப்பதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் இதற்கு வனத்துறையினர் சிகிச்சை அளிக்காமல் தாமதித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கோவை மாவட்டம் சிறுமுகை வனப்பகுதி கூத்தாமண்டி பகுதியில் வன ஓரமாக கடந்த 3 நாட்களாக ஒரு ஆண் காட்டு யானை ஒன்று வனத்தை விட்டு வெளியே விவசாய நிலத்தில் நின்று கொண்டிருக்கிறது. மேலும் யானைக்கு நோய்வாய்ப்பட்டு ஏற்பட்டும் யானைக்கு வாயின் அடியில் உள்ள தாடை பகுதியில் வீக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் யானை இதனால் சாப்பிட முடியாமல் தவித்து வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் கூறுகின்றனர். மேலும் அந்த யானைக்கு அப்பகுதி பொதுமக்கள் 3 நாட்களாக தென்னை மட்டை, வாழை மரங்கள் போன்ற உணவுகளை பொதுமக்கள் கொடுத்து வருகின்றனர். மேலும் இது குறித்து சிறுமுகை வனத்துறையினருக்கு அப்பகுதி பொதுமக்கள் புகார் அளித்தும் தற்பொழுது வரை வனத்துறையினர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும், மேலும் யானைக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தொடர்ச்சியாக யானைக்கு வாயில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால் யானை சாப்பிட முடியாமல் தவித்து வருவதாகவும் வனத்துறையினர் இதுக்கு சிகிச்சை அளிக்காமல் தாமதப்படுத்தி வருவதாக அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொடர்ச்சியாக இது போல யானைகள் வனத்தை விட்டு வெளியே வரும் பொழுது பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் செயல்படும். ஆனால் இந்த யானை நோய்வாய் ஏற்பட்டு இருப்பதனால பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் வனப்புகை ஓரமாகவும் விவசாய நிலத்தில் நின்று கொண்டிருப்பதாக அப்பகுதி விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். உடனடியாக வனத்துறையினர் இது தலையிட்டு யானைக்கு உடனடியாக சிகிச்சை அளித்து யானையை குணப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோனிஷா. காளிதாஸ், தகவல்களுக்கு நன்றி.